வெல்கம் டு ட்ரீம்லேண்ட் நர்சரி. டுடே நம்ம பார்க்குறது ட்ரிபிள் கிராஃப்ட் அவகேடாவில் ட்ரிபிள் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி லாஸ்ட்டில் நான் வந்து ஒரு சிங்கிள் ரூட் ஸ்டாக்கில் ட்ரிபிள் கிராஃப்ட் வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து கேட்டாங்க, எனக்கு ட்ரிபிள் கிராஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 20 ஆர்டர் கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் வந்து முன்ன பண்ணது ஒரு ரூட் ஸ்டாக்கு 3 வெரைட்டிஸு 3 விதமான வெரைட்டி வந்து மேலே கட்டியிருந்தோம். இப்போ வந்து 3 ரூட் ஸ்டாக்கு 3 வெரைட்டி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல இதை நீங்கள் நடவு பண்ணிக்கலாம். இப்போ 3 ரூட் ஸ்டாக் இருக்கிறதுனால உங்களுக்கு தனித்தனியால் வராது. இப்போ நம்ம வந்து இதை பைண்டிங் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு மரம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வரும், ஏன்னா 3 கிராஃப்ட்டு இருக்கிறனால. சப்போஸ் எனக்கு மரம் சின்ன மரமாகவே வேணும்னா இந்த 3ல் ஏதாவது ஒன்று கட் பண்ணி விட்டிங்கன்னா மரம் கொஞ்சம் 2 ரூட்டில் மட்டும் 2 ரூட்டு மட்டும் வரும். ஸோ மரம் வந்து சின்னதாகவே இருக்கும். இல்லை எனக்கு அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னும் மரம் சின்னதாக வேணும்னா இந்த 2 ரூட்டை கட் பண்ணி விட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ரூட்டில் மட்டும் ஒரு ரூட்டில் மட்டும் சர்வே ஆகும், மரம் சின்ன மரமாகவே இருக்கும். அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச மெத்தடு மாதிரி வரும். ஆமாம், அந்த மெத்தடு மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், இப்போ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து 3 ரூட்டுமே இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். 3 ரூட்டு இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மரம் கொஞ்சம் பெரிய மரமாக வரும். பெரிய மரமாக இருக்கும். ஏன்னா 3 பேர் இங்கே செய்கிறாங்களே, ஒரு வேலையை செய்கிறவங்க 3 பேர் செய்யும் போது அந்த இடத்துல அதிக பொட்டென்ஷியல் கிடைக்கும்ல. ஸோ அதனால் நமக்கு தேவை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம இங்கே வந்து இவ்வளோ கேப் கொடுத்துருக்கால, ஃபியூச்சர்லேயே இந்த கேப் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரே ரூட்டாக கூட இது பண்ணிக்கலாம். மரத்தோட சைஸ் வந்து, ஆனால் 3 ரூட் இருக்கும்போது கொஞ்சம் மரம் பெரிய மரமாக தான் வரும். பெரிய மரமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூட் இறந்தால் 2 ரூட் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம். அது அவங்க பொதுவாக வந்து அவக்கேடா அவ்வளோ சீக்கிரத்தில் சாகாது. பட் இருந்தாலும் நம்ம படிச்சதை நம்ம கரெக்டாக சொல்லணும்ல, நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை. அதனால இப்போ வந்து இது எத்தனை நாள் உங்களுக்கு மெர்ஜ் ஆகும்? இது 21 நாள் பைண்டிங் ஆகிடும். பைண்டிங் ஆனப்பறம் நம்ம இந்த இதெல்லாம் கட் பண்ணி விட்டலாம், எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதம் கழிச்சு கூட எடுக்கிறது நல்ல தப்பு கிடையாது. உங்களுக்கு நல்லா சேஃபாக வந்துடும். இந்த பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. ஸோ ஒரே இடத்துல 3 வெரைட்டி பண்ணி 3 வெரைட்டியில் ஃப்ரூட் காய்க்கும். ஆமாம், ஒன்று வந்து பர்பிள் ரெட்டு இருக்குது இதில். தென் வந்து அர்காட் சுப்ரீமு, க்ரீன் பல்ப்பு, 3 வெரைட்டி இருக்குதுல்ல. 3 வெரைட்டியுமே 3 ரூட் ஸ்டாக்கோட ஜாயின் பண்ணிக்கிங்க. சிவ் எலைட் ரெட் வந்து இப்போ நான் கட்டலை. ஏன் கட்டலைன்னா இது 3மே ஒரே ஈவனாக இருக்கனால இதில் கட்டிட்டேன். இப்போ சிவ் எலைட் வந்து இப்போ தான் கிராஃப்ட் பண்ணதுனால அதை தூக்கி இதில் உட்கார சொன்னால் அது இதெல்லாம் டாமினேட் பண்ணிடும். அதனால் பண்ணலை. அதை பண்ணும்போது நம்ம செப்பரேட்டாக பண்ணணும். ஏன்னா நம்ம எப்பயுமே 3 ட்ரிபிள் கிராஃப்ட் பண்ணுறோம்னா 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ யாருமே 3 பேரும் ஒரே மாதிரி பேலன்ஸ் பண்ணி தூக்குற மாதிரி. ஆமாம், அப்படி இருந்தால் மட்டும்தான் இது கொஞ்சம் சக்சீடாக வரும். இல்லைன்னா ஒன்று வந்து டாமினேட் ஆகிரும், ஒன்று வந்து அது ஓங்கி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ட்ரிபிள் கிராஃப்ட் வேணும் அப்படின்றவங்க எனக்கு புக் பண்ணிங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்கை பார்த்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ளே நம்ம கண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவோம். சரி, ஓகே, தேங்க்யூ.